கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யாரெல்லாம் விழுந்து போயிருக்கிறீங்களோ, நாம் எல்லாரும் எழுந்து பிரகாசிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏசாயா 4 அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் தினம்தோறும் பேசி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தினம்தோறும் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை செய்வார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. இன்னைக்குள்ள செய்தியை பொறுமையோடு கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்கள். சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே நல்லா குளிச்சு அழகா கிளம்புவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது பாவ கரைகள் அதெல்லாம் கழுவணும் அப்படின்னா வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா நமக்கு முதலாவது சுத்திகரிப்பு அவசியம். நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்கிடுவாங்க. கையில என்ன இருக்கும்? கரை. நம்ம பார்க்கிற பார்வை தப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்ணு. சிந்தனையிலே தீமையான எண்ணங்கள் உள்ள வந்துட்டு அப்படின்னா சிந்தனை. இருதயத்துக்குள்ளே பொல்லாத நினைவு வந்துட்டு அப்படின்னா அப்புறம் இருதயத்துக்குள்ள டேமேஜ். இப்படி நம்ம ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது. நிறைய வேளையிலே சுய சித்தத்திலே போய் மாட்டிக்கிடுவாங்க. கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆவியானவருடைய துணை இருக்கும். இன்னைக்கு நிறைய வேளையிலே மாம்ச சித்தத்தை நிறைவேற்ற கிளம்பி போய் அப்புறம் அவங்களோட வாழ்க்கை பல இக்கட்டான காரியத்துக்குள்ள சிக்கி கொள்வாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரையும் நம்ம செய்யற எல்லா காரியமும் தேவனுக்கு பிரியமான காரியமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதுல நிறைய ஒரு பெரிய லிஸ்டே வந்துடும். நிறைய நேரத்துல எங்க மிஸ்டேக்னு சொல்லி தெரியாம புலம்பிட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கெங்க தடுமாறி இருக்கு. நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன். 2015 எப்படி ஜெபம் பண்ணேன், 2016 எப்படி ஜெபம் பண்ணேன், போன வருஷம் எப்படி ஜெபம் பண்ணேன், இப்ப எப்படி ஜெபம் பண்றேன். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கா, இல்ல டேமேஜ் இருக்கா? விழுந்து போன நிலைமையில இருக்கிறோமா, எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி 40 நாள் லெந்து காலத்திலே ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க போற சர்ச்சில் ஒரு பைபிள் கிஃப்டா கொடுத்தாங்க. 40 நாள்ல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்கும்போது, இப்போ நான் கொஞ்சம் கம்மியா பைபிள் வாசிக்க அப்படின்னாங்க. தீர்மானம் எடுத்து 40 நாள்ல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டாங்க. இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? ரொம்ப கடன் பிரச்சனை, ரொம்ப நெருக்கம், இருதயம் ஃபுல்லா கவலை, துக்கம், சஞ்சலத்தில் இருக்கும்போது கண்ணீரோடு
கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில அந்த கட்டுகள் உடைக்கப்படும் போது நான் எப்படிலாம் ஜெபம் பண்ணினேன். எனக்கு மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. விக்கிரத்துல கட்டப்பட்டிருந்தேன். ஒரு மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டே இருந்தேன். சொந்த காசுலே சோனியம். அதனால மாந்திரியத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது எனக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க? சர்ச்சில் உள்ள தாய்மார்கள் ஜெபம் பண்ணாங்க. நான் ஊழியத்துக்கு 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது எங்க அம்மா உயிரோட இருந்தாங்க. இன்னுமாக வீட்டில் மனைவி ஜெபம் பண்ணா, அம்மா ஜெபம் பண்ணாங்க. இன்னுமா பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னு உடனே நிறைய குடும்பத்தில் யோசிப்பீங்க. நிறைய நாள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளுமே எந்தெந்த காரியத்தில் ஒரு மனுஷன் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா பழைய வீடியோ போய் நீங்க கேட்கலாம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி, அழுக்கு கழுவப்படணும். உடம்புல கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா ஸ்மெல் வரும் அப்படிம்பாங்க. வேர்வை ஸ்மெல் இருக்கு. குளிக்கலைன்னா ஒரு ஸ்மெல் வரும். நம்ம உடம்புல உள்ள காரியத்தை சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்தெந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம், தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு செவி கொடுத்து இருக்கிறோம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். நிறைய வேளையில மேய்ப்பன் போதிக்கும் போது கரெக்டா நம்ம கவனிச்சு கேட்போம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் போல நம்மளும் மறந்து போயிடுவோம். நானும் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போனேன். மேய்ப்பனுடைய சத்தத்தை நானும் சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படலை. மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சங்கள் பேருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை சரியாக அறிந்து கொள்ளலை, புரிந்து கொள்ளலை, அந்த உணர்வு இல்லை. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில் உள்ள பாவ கரைகள் என்ன, அழுக்குனா என்ன, எதனால ஒரு மனுஷன் தீட்டுப்படுறான், எதனால ஒரு மனுஷன் கரைப்படுறான், மாம்சத்தினுடைய கரைனா என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியல. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஐயா, நான் சர்ச்சுக்கு போறேன், என் குடும்பத்துல ஏன் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு ஒரு சகோதரன் எனக்கு தொலைபேசி மூலியமாக கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு 60 வயசு ஆயிட்டு, நான் விக்கிரத்தை சீஞ்சொலி வெறுத்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் ஆச்சு. நான் இருக்கிற கிராமத்துல நான் தான் முதல்ல இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. என்ன ஜெப குறிப்பு என்று கேட்டேன். என் மனைவி பிரிஞ்சு போய் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் சேரல, நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், உங்க மனைவி தானே? ஆமா அப்படின்னாங்க. எதனால சண்டை போட்டீங்க? 10 வருஷம் முன்னாடி நான் விக்கிரத்துல இருக்கும்போது கொஞ்சம் சண்டை போட்டேன், கோவப்பட்டு வீட்டுக்கு போயிட்டா. பக்கத்து 2 ஊர் தள்ளிதான் இருக்கு. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் வர மாட்டுக்கா அப்படின்னாங்க. 10 வருஷத்துல நீங்க போய் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் போய் கூப்பிடல அப்படின்னாங்க. ஏன் போய் கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, நான் சர்ச்சில் போய் வார வாரம் நான் ஜெபம் பண்றேன், என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரு, அப்ப என் மனைவி வந்துருவாள்ல அப்படின்னாங்க. அதாவது கேட்டதுக்கு பதில் வரல. நான் உடனே சொன்னேன், உங்க மனைவி தானே, மன்னிச்சு போய் இல்ல சமாதானமா பேசி கூப்பிட்டுட்டு வர வேண்டியதானே, சேர்ந்து வாழ வேண்டியதானே, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்க தானே போட்டிருக்கு. சமாதானம் பண்ணிடுறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உங்க மனைவி போய் நீங்க கூப்பிட்டு பேச வேண்டியதானே அப்படின்னு. இல்ல, அவளாதான் வரணும், நான் தான் ஜெபம் பண்றோம்ல அப்படின்னாங்க. ஜெபம் பண்றாங்க, ஆனா கிரியை இல்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே போய் ஒப்புரவாருக்கு ஆயத்தமா இல்லை. எதனால கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா, மன்னிக்க மாட்டாங்க. மன்னிக்கிறதே பிடிக்காது.
அவ வேணா வரட்டும், அவங்க வேணா வரட்டும் அப்படிம்பாங்க. நான் ஏன் மன்னிக்கணும் அப்படிம்பாங்க. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க, இறங்கி போக மாட்டாங்க, தாழ்த்த மாட்டாங்க. முதல்ல தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். 2வது கண்ட சகோதரன்ட்ட ஒப்புரவாகணும். குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒப்புரவாகிற காரியங்கள் இல்லை. அதனால சில நேரத்துல இதயத்துக்குள்ள கசப்பு, எரிச்சல், கோபம், மூர்க்கம், துர்க்கிரியை, துர்க்குணம், துர்ச்செயல்கள், வம்பு, வீம்பு, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் ஏன் உள்ள கிடக்கு? ஏன் வெளியில போக மாட்டுக்கு? அழுக்கு கரைனா என்ன? முதல்ல அழுக்கை கழுவணும் அப்படின்னா என்ன? யார் பேச்சும் கீழ்ப்படிய மாட்டாங்க. வீட்டுல மனைவி சொல்லுவா, அம்மா சொல்லுவாங்க, போதகர் சொல்லுவாங்க, கீழ்ப்படியவே மாட்டாங்க. லாஸ்ட் ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு 23 வயசு ஒரு வாலிப மகள், வீட்டுக்கு ஒரே மகள், பிறந்ததுல இருந்தே சர்ச்சுக்கு போற பிள்ளை தான். அந்த வாலிப மகள் காலேஜ் படிச்சு முடிச்சா, டிகிரி வாங்கினா, வேலை பார்க்க ஆரம்பிச்சா, வெளிநாட்டில் இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட, உடனே வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. எல்லாத்தையும் கொண்டு போனா, ஆனா ஒண்ணு மட்டும் கொண்டு போல. அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டுபிடிங்களேன். நானே சொல்லியிருந்தேன், பைபிள் மட்டும் கொண்டு போல. எல்லாத்தையும் கொண்டு போனா, ஆனா பைபிள் மட்டும் கொண்டு போல. வெளிநாட்டுக்கு போனா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, சர்ச்சுக்கு போல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, தேவனை தேடல. 3 மாசம் கழிச்சு தொலைபேசி மூலியமாக ஜெபகுறிப்பு வருது. கண்ணீரோடு நிக்கிறா. என் வாழ்க்கையில நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன். கண்ணீரோடு நிக்கிறா. என்ன காரணம்? 3 மாசம் தேவனை மறந்து அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. தேவனை மறந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை கண்ணீர் 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 கண்ணீர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் அழுக்கை கழுவி அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் பாவ கரைகள் இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். ஐயா, சுத்திகரிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது என்ன? அதை கண்டுபிடிச்சு கிளியர் பண்றதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. முதல்ல பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சுத்திகரிப்புக்குள்ள பரிசுத்தம் வந்துடும், தேவனோட ஒப்புரவாகிறோம், மனம் திரும்புகிறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிறோம், மறுபடியும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அழுக்கை கழுவி அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல போறேன், எந்த அளவுக்கு தேவனை தேடுறேன், எந்த அளவுக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். அதிகாலை வேளையில நம்ம தேவனை தேடுறோமா? தூங்கி எந்திரிச்சோன்னு தேவனை தேடுறோமா? நைட்டு படுத்து தூங்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? அப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கும், இதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களை விட்டு தள்ளி போன காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. தேவனோடு ஒப்புரவாயாச்சா? தேவனோடு ஒப்புரவாயாச்சு அப்படின்னாலே அவனோட வாழ்க்கை சுத்திகரிப்பு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவியாச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப் அடுத்தாப்புல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் வளர்ச்சி இருக்கும். இல்லை, நான் அப்படியே வாழ்றேன், எனக்கு இதுதான் நல்லா இருக்கு, நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அம்மா வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, மனைவி வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. போதகர் கத்தி கத்தி பேசுவார், ஞாயிற்றுக்கிழமை கையில் பைபிள் எடுத்துட்டும் போக மாட்டாங்க, செல்ஃபோனை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க, கேம் விளாடுவாங்க, யார்கிட்டயா ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் பாவத்தில் போவாங்க, அப்புறம் பாவத்தில் சிக்கி கொள்வாங்க.
அவங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்குமா இருக்காதா? இப்ப இந்த கடைசி காலத்துல இப்போ இந்த கள்ள உபதேசம் வேற இருக்கு. இந்த கள்ள உபதேசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டாங்க. கிறிஸ்துனுடைய உபதேசத்துல நிலைத்திருக்கணும் சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தமா வாழணும், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும், அநேக காரியங்களை சொல்ல மாட்டாங்க. அது கள்ள உபதேசம். அவங்க அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா, ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் 3 பாயிண்ட் இருக்கு அதுல. அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் 2வது பாயிண்ட், 3வது சுட்டெரிப்பின் ஆவியினாலும். அந்த 3க்குள்ள வித்தியாசம் என்ன? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படணும். நியாயத்தின் ஆவியினாலும் நாம் மனம் திரும்பும் போதுதானே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய தேவன் நீதியுள்ள எஜமான், அவர் நியாயாதிபதி. அவர்கிட்ட போய் நம்ம நிக்கணும் அப்படின்னா, நான் உண்மையிலே பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, என்னுடைய தலைமுறை சாபத்தை நீக்கிருங்க, என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லும் போதுதான், ஆமா என்கிட்ட வந்து ஒப்புரவாயிட்டான். தேவன் பார்ப்பாரு, அவர் நீதியுள்ள எஜமான். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். வேண்டாத ஒரு பொருளை நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் நிறைய குப்பைகள் இருக்கு, அதை என்ன செய்வோம்? வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் போட்டு அதை நம்ம எரிச்சிருவோம், அப்படிதானே? அதே போல நம்முடைய வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் எல்லாமே சுட்டெரிக்கப்படணும். சுட்டெரிக்கப்படணும் அப்படின்னா, எனக்கு இது வேண்டாம்ப்பா, நான் அந்த பாவத்துல இருக்கிற, இனிமேல் என் வாழ்க்கையில தொடரக்கூடாது, அது சுட்டெரிக்கப்படணும். நான் உங்க பக்கம் நான் மனம் திரும்புறேன். நான் தேவனோட ஒப்புரவாக நான் மட்டும்தான். நான் இனிமேல் நான் மனம் திரும்பி வாழ்வேன். நான் இனிமேல் உமக்கு பிரியமானபடி நான் வாழ்வேன். உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க. என் வாழ்க்கையில பாவங்கள் அந்த வேறு தொடரக்கூடாது, அந்த வேறு சுட்டெரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் தேவனோடு ஒப்புரவாகும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில அந்த பாவ கரைகள், அழுக்கு, அந்த வேறு எல்லாமே சுட்டெரிக்கப்படணும். சுட்டெரிப்பின் அக்கினி இறங்கி வரும்போது அந்த பொல்லாத, அந்த தந்திரமா கிரியை செய்த ஆவிகள், அந்த அசுத்த ஆவிகள், சர்ப்பத்தினுடைய ஆவிகள், எல்லா வானமண்டல பொல்லாத கிரியை சுட்டெரிக்கப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் முக்கியமான கேள்வி. நான் தேவனோடு ஒப்புரவாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். நான் இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருக்கணும். நான் மறுபடியும் போய் அதே செய்வேன் அப்படின்னா பிசாசு மறுபடியும் தொடருவான், மறுபடியும் பிசாசு என்டர் ஆவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதுதான் நடக்கும். மறுபடியும் 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 அதே பாவ எண்ணங்கள், அதே பழைய காரியங்கள், அதே பழைய சுபாவங்கள், அதே ஜென்ம சுபாவங்கள். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் மறுபடியும் 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 அதேதான். ஒரு மனுஷன் இது தப்பு, ஐயோ இது சரியில்லையே, இது நம்ம வாழ்க்கையில தொடரக்கூடாது அப்படி சொல்லி அந்த வேற கண்டுபிடிச்சு சுட்டெரிக்கப்படணும். சுட்டெரிக்கப்பட்டா மட்டும்தான் நம்ம புது சிருஷ்டிக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். ஐயா பழைய வாழ்க்கை தொடருது, நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி, நான் புது சிருஷ்டி சொல்றேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பழைய காரியங்கள் தொடருது அப்படின்னா எனக்கும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முடிச்சு கிடக்கு, ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். நான் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக, சுத்திகரிக்கப்பட்ட ஜனமாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் புதிய வாழ்க்கையா இருக்கணும், புது சிருஷ்டியா இருக்கணும், தேவனுக்குள்ளே இருக்கணும். உலகத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கை மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டே இருக்கும். யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு அதை நம்மளே கண்டுபிடிக்கணும். 31 நாள் வந்து எம்மா சாப்பிடு, ஐயா சாப்பிடு, நம்ம என்ன சின்ன பிள்ளையா? கிடையாது.
ஒரு வயசுல இல்ல ஒரு 6 மாசத்துல ஒரு 2 வருஷம் இல்ல ஒரு 2 வயசுல ஒரு 3 வயசு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழகா ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்மளா தான் சாப்பிடணும். கையில பைபிள் எழுதி கொடுத்தாரு. அந்த பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு, நான் தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்றேன், இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கையில பைபிள் எழுதி கொடுத்தாரு. ஆண்டவர் சியோன் குமாரத்தில் அழுக்கை கழுவி இருக்கணும். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது நம்முடைய வாழ்க்கையில இரத்த பலி இருக்கக்கூடாது. அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப சகோதரி நல்லா படிச்சு நல்ல எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல மார்க் எடுத்திருப்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி அங்க எல்லாமே பாஸ் ஆயிருக்கும். ஊடையில ஒரு குடும்பம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல லட்சங்கள் கொடுத்து அந்த வேலையை இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. படிச்சது ஒரு பிள்ளை, பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து பரிதானம் கொடுத்து வேலை வாங்கினது இன்னொரு குடும்பமா இருக்கும். அந்த பிள்ளை கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவா, என் வேலையை அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு தான் இந்த வருஷம் இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கல, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சேன், நான் ராத்திரியும் பகலுமா 24 மணி நேரத்துல நான் எவ்வளவோ தியாகம் பண்ணி படிச்சேன், என் வேலையை அவங்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துல பார்த்தா பணம் கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஆனா என்ன சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா இரத்த பழிய சேர்த்து வச்சிருப்பாங்க. சாபத்துக்குள்ள போய் சிக்கியிருப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனா அவங்களும் பார்த்தா சர்ச்சில் போய் காணிக்கெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது யாருக்குள்ள வேலை? நல்ல யோசித்து பார்ப்போமே. ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா, கஷ்டப்பட்ட குடும்பமா இருக்கும், ஏழை எளிய குடும்பமா இருக்கும், பசியும் பட்டினியுமா படிச்சிருப்பா, ஒரு நேரம் காப்பி கூட கொடுக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்ட பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளை பார்த்தா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல படிச்சிருப்பா. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள வேலைய இன்னொரு குடும்பம் பணம் கொடுத்து அந்த வேலைக்குள்ள போயிடுவாங்க. இதெல்லாம் இரத்த பலி தான். இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு குடும்பத்துல இரத்த பலினா என்ன? பழைய ஏற்பாட்டிலே ஓசியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஓசியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலியிலோடு இரத்த பலியில் சேர்கிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அவைகளோட கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலியிலோடு இரத்த பலியில் சேர்கிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, இரத்த பலிகள் அப்படின்னா என்ன? பொய் ஆணையிட்டு பார்த்திருக்கவே மாட்டாங்க, பார்த்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க, பொய் சொல்லி நல்லா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளே பொய் சொல்லிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாட்ட பொய் சொல்லுவாங்க, மனைவிட்ட பொய் பேசுவாங்க, வியாபாரத்துல பொய் பேசுவாங்க, வெளியில புறப்பட்டு போற இடத்துல எல்லாம் பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல வாயை திறந்தா நல்ல பொய் பேசுவாங்க. எவ்வளவு நேரம் பேசுறோமோ அவ்வளவு நேரம் நல்ல பொய் பேசுவாங்க. நல்ல பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல அழகா பொய் சொல்லுவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரையும் நல்ல அழகா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பொய் பேசுவாங்க. கடன் வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியல, மறுபடியும் பொய். இஷ்டம் போல பொய் பேசுவாங்க. எங்களை யாரு கேட்க போறா? ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போவாங்க, அங்க போய் பார்த்தா நற்கன் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல இரத்த பலி இருக்கா? திருடி வீட்டிலே திருடிட்டு இருப்பாங்க.
நிறைய குடும்பத்துல வெளியில போய் திருடுறது ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே திருடுவாங்க. திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் இருதயத்துக்குள்ள விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும் போதே விபச்சாரம் இருதயத்துக்குள்ளே. இப்போ இது எல்லாமே இரத்த பலியில் சேருகிறது. இதான் புதிய ஏற்பாட்டுல நமக்கு அழகா சொல்லியிருக்காரு. அன்பு கூறுங்கள், உன்னை போல பிறனை நேசிப்பா, உன்னை போல பிறனை நேசின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த சட்டத்துக்குள்ள வரும்போது நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கற்பனையை கை கொள்ள மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழ மாட்டாங்க, வாழ்க்கை இஷ்டம் போல இருக்கும், தாறுமாறா இருக்கும், மோசமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியும். சிம்பிளா சொல்லித்தரேன். இரத்த பலிகள் அப்படின்னா ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சாட்டா அழகா எழுதப்பட்டிருக்கு. நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல 1051 பக்கம். இன்னைக்குள்ள செய்தி போவோம். இரத்த பலி அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஒரு மனுஷன் பரிசுத்தவானா இருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும். இப்ப நான் பேசுறது அடுத்த பாயிண்ட். 4வது வசனம் நான் பேசிட்டு இருக்கேன். சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து. முதல்ல சீயோனில் மீதியா இருந்து அப்படின்னா யாரு மீதியா இருக்கிறா? மறுபடியும் 3வது வசனத்துக்கு போகணும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. ஐயா, அழுக்க கழுவுனா மட்டும்தான் 4வது வசனத்துல போட்டிருக்கு, சீயோனில் மீதியா இருந்து. சீயோனில் நான் மீதியா இருக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் உள்ள அழுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கணும். நியாயத்தின் ஆவியினால் அப்படின்னா நான் எந்தெந்த பக்கம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறனோ எல்லாமே நான் தேவனோடு ஒப்புரவாகி என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கணும். 3வது சுட்டெரிப்பின் ஆவி அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு வேறு முளைக்க கூடாது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சொல்லணும் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் வளர்ப்பாங்க. ஒரு வேப்ப மரம் கூட நம்ம அழகா சொல்லலாம். அந்த வேப்ப மரத்தை ரொம்ப பெரிய மரமா வளர்ந்துட்டு சொல்லி கொஞ்சம் வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் மழை பெய்யும் போது மறுபடியும் ஒருவேளை தண்ணி அந்த இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மறுபடியும் அந்த மரம் வளரத்தான் செய்யும். ஏன்? மரத்தை வெட்டுனாங்க, கொஞ்சம் கீழே வெட்டுனாங்க, ஆனா வேறு ஃபுல்லா இன்னும் கீழே இருக்கு. அதனால அந்த மரம் என்ன செய்யும் அப்படின்னா மறுபடியும் துளிர்க்கும். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனத்தின்படி ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கும். இல்ல பழைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் இன்னும் கொஞ்சம் மீதியா இருக்கு அப்படின்னா அதுதான் துளிர்க்கும். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சைக்கு போறேனே தவிர என் வாழ்க்கையில பழைய காரியங்கள் மறுபடியும் தொடருதா, பழைய வாழ்க்கைகள் மறுபடியும் தொடருதா, பழைய குப்பையான காரியங்கள் மறுபடியும் தொடருதா, பழைய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், பழைய தேவையில்லாத அருவருப்பான காரியங்கள், பழைய காரியங்கள் இதெல்லாம் அந்த அடியில் உள்ள வேறு. அந்த மரத்துல இருக்கிற வெறியும் அந்த வேறு சுட்டரிக்கப்படுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வெறியும் அது மறுபடியும் தொடரத்தான் செய்யும். சுட்டரிப்பின் அக்கினி இறங்கி வரும்போது, சுட்டரிப்பின் ஆவியான இறங்கி வரும்போது அந்த வேறு சுட்டரிக்கப்பட்டால் மட்டும்தான் சுத்திகரிப்பு. ஐயா, அது சுத்திகரிக்கப்படலை அப்படின்னா அவன் இரத்த பலியில தான் இன்னும் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த இரத்த பலிக்கு தான் நான் வசனத்தையும் சேர்த்து காமிச்சேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பொய் யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோடு இரத்த பலிகள் சேர்கிறது. அப்புறம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? பழைய காரியங்கள் எதுவும் தொடருதான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்.
ஐயா 100 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் சொன்னீங்க, 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா நம்ம மக்கள் திடீர்னு இன்னைக்கு செய்தி கேட்பாங்க, திடீர்னு ஒரு 10 நாள் செய்தி கேட்க மாட்டாங்க. என்னைக்கு ஆவியானவர் அவங்களோடு பேசுறாங்களோ அந்த நாளிலே அவங்க எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த வேறு சுட்டரிக்கப்படணும். ஒரு வேப்ப மரத்தை வெட்டுறேன், வெட்டிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு பாக்குறேன், மறுபடியும் அந்த வேர் துளி இருக்கு. எங்க இருந்து துளி இருக்கு? அந்த மரத்துல கீழே கொஞ்சம் வேர் இன்னும் இருக்கு. நான் தாண்டா மரம் வெட்டினேன், அப்புறம் எப்படி மறுபடியும் இது வளருது? மறுபடியும் யோசித்து பார்க்கிறேன், கீழே கொஞ்சோண்டு அந்த வேர் லைட்டா பூமிக்கு கீழே போயிட்டு இருக்கு. மறுபடியும் அதை கண்டுபிடிச்சு அந்த வேற கோடாரியை வச்சு வெட்டுனா மட்டும்தான் அந்த வேர் அழிக்கப்படணும். கோடாரியை வச்சு மறுபடியும் வெட்டணும், அந்த கீழுள்ள வேர் அழிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அந்த வேறு சுட்டரிக்கப்பட்டிருக்கணும். நியாயத்தினாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம உருவாக்கப்பட்டிருக்கணும். அநியாயத்திலே இருக்கக்கூடாது. சில குடும்பத்துல அநியாயத்திலே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. பேசுற வார்த்தை ஃபுல்லாவே அநியாயமான வார்த்தையா இருக்கும், செயல் ஃபுல்லா அநியாயமான செயலா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில எது தொடரும் அப்படின்னா பாவம் தொடருதுன்னு அர்த்தம், வேறு உள்ள இருக்குன்னு அர்த்தம். பேச்சு ஃபுல்லா ஒரே பொய்யா இருக்கும், இல்ல அநியாயமா இருக்கும், இல்ல அக்கிரமமா இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டு இருக்கும். அடுத்த வசனம், சீயோனில் மீதியா இருந்து. யாரு மீதியா இருக்கா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கணும். நாம் மனம் திரும்பி இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கை செய்து விட்டுருக்கணும். நியாயத்தின் ஆவியினாலும், 3வது சுட்டெரிப்பின் ஆவியினாலும் வேரோட சுட்டெரிக்கப்படணும். எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது நான் இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் இந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை பண்ணியிருக்கணும். ஹல்லேலூயா. எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மளால அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுதா? சீயோனில் மீதியா இருந்து. ஐயா நான் மீதியா இருக்கேன் ஐயா. எருசலேமில் தரித்திருந்து நான் இப்ப தரித்திருக்கிறேன் ஐயா. ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான். நம்ம பரிசுத்தவான் சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்துல குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேனே, இன்னும் நான் பாவம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் பொய் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் என் வாழ்க்கையில அக்கிரமம் இருக்கு, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியம் இருக்கு, இன்னும் அந்தரங்கத்துல ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தவான் நான் சொல்லும் போது என் வாழ்க்கையில அந்த பழைய காரியங்கள் தொடரக்கூடாது. பழைய காரியங்கள் தொடருது அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, வாழ்க்கையில ஆசீர்வாதமும் இருக்காது. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கமும் போவாங்க, அந்த பக்கமும் போவாங்க. ஒரு கயிறு எடுத்து நம்ம தொங்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட் ரைட்னு போயிட்டு இருப்போம். ஏன்னா அந்த கயிறுல கரெக்டா ஸ்டெடியா பிடிக்க முடியாது. இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன்னா இல்ல நான் பாவத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் நிதானமா அப்படியே நிப்பாட்டி யோசித்து பார்க்கலாம். சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்படி நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுதா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1/2 மணி நேரம் செய்தி கேட்டுட்டீங்க, அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லி கிளம்பி போயிருவீங்க. ஜோமணி முடிக்க போறேன். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியார் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. உங்க கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருந்தால் உங்களுக்கு விடுதலை. சத்தியத்தை கேட்கும் போது ஆமா என் வாழ்க்கையில இவ்வளவு மிஸ்டேக் சொல்லி நீங்க உணர்ந்து மனம் திரும்பினால் உங்களுக்கு விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று நீங்க விசுவாசிக்கும் போது பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படும்.
மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது, உலக ரட்சகர் எனக்காக இந்த பூமியில தேவகுமார் 2000 வருஷம் முன்பாக வெளியேப்பட்டார் என்று அவரை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை. ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் முடிக்க போறேன், கேளுங்க. முக்கியமான வசனம் பேசியிருக்கேன், புரியலையா? மறுபடியும் உட்கார்ந்து கேளுங்க, தூங்காதீங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமோ எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறோம். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவர் சீயோன் குமாரத்தில் அழுக்கு கழுவி என்று எழுதப்பட்டிருந்துச்சுப்பா. எங்களோட அழுக்க கழுவுங்கப்பா. பாவ அழுக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா காரியங்களையும் கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. நாங்கள் சுத்திகரிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். நாங்க பரிசுத்தவானா இருக்கணும். பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான் என்று எழுதப்பட்டிருந்துச்சுப்பா. எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவான் என்று எழுதப்பட்டுச்சு. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கிறோமோ எங்களை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் வாயை திறந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சு உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. சுத்திகரிப்பு வேணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் பாவம் இருக்கோ இந்த பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிங்கப்பா. மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கிறாங்கப்பா. கர்த்தர் மன்னிங்கப்பா. கர்த்தர் மன்னிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொல்லிக்கங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்க கேட்கிறோம்ப்பா. கர்த்தர் மன்னித்து மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமாக சுத்திகரித்து உங்க இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எதெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து சுட்டெரிப்பின் அக்கினினால சுத்திகரித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தவானா மாற்றி நீதிமான மாற்றி ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். இணைந்த குடும்பத்தை பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும். அவங்களோட வம்சத்தை ஆசுடைங்க, தலைமுறை ஆசுடைங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும். மறுபடியும் குடும்பங்கள் கட்டப்படணும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ மறுபடியும் குடும்பம் விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷமா மனம் மகிழ்ச்சியா பரிபூர்ணமா ஆசீர்வாதத்தோடு வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பனையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை மாறணும், உபத்திரம் மாறணும், வீட்டில் உள்ள எல்லா உபத்திரம்லாம் மாறணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தனி ஜெபமான கிருபை செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை செய்யுங்க. ஆவியில வளர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா கட்டுகளை உடைக்கப்படணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே பாவ கட்டுல இன்னும் கட்டப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா கிரியில சுட்டி எறியப்படட்டும்ப்பா. எல்லா கிரியில சுட்டி எறியப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் சுத்தி எறிங்க. உம்முடைய ஜூன்ல பண்ணிடும். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவேன். வான துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9425043551 என்ற நம்பர் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் தினம்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.